இப்போ விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதல் படத்திலே உருவாக்கிட்டார் அவருடைய மகன். விஜய் சேதுபதி அவர்களே வந்து தலை குனியக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைய சூழ்நிலை ஏற்பட்டு வருத்தம் தெரிவித்தார். அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ட்ரோல் பண்ண வீடியோக்களை டெலீட் பண்ண வேண்டும்னு அவர்களுடைய அந்த பிஆர் தரப்புலேருந்து பெரிய அழுத்தங்கள்லாம் வர கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய மகனுடைய இந்த திரைப்படம் வந்து எப்படியாவது கொண்டு போய் மக்களிடையே சேர்த்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அவனுக்கு எப்படியாவது கொடுத்துடணும். தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தோல்வி அடைந்த மாதிரி அதை காட்டக்கூடாது. மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷனில் இறங்கிட்டாங்க இந்த படக்குழு. விஜய் சேதுபதி அவர்களுடைய சொந்த பணத்தையே போட்டு மிகப்பெரிய அளவில் இதை இந்த ப்ரமோஷனில் ஈடுபட்டு வராருன்றது இப்போது இந்த ரீல்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் ரீல்ஸ் போட்டு இப்போ வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காகவே ஒரு 2 கோடி ரூபாய் செலவு செய்து தாஜ் ஹோட்டலில் மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சி இந்த திரைப்படத்துக்கு நடத்துகிறாங்க. நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா சேதுபதி நடித்த பீனிக்ஸ் பல்வேறு விமர்சனங்களை எடுத்திருக்குது. ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நடந்திருக்குதா பார்க்குறோம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் சினிமா செய்தியாளர் பிரவீன்ராஜ். வணக்கம் பிரவீன்ராஜ். வணக்கம். இந்த பீனிக்ஸ் படத்தில் இந்த தம்பி விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா சேதுபதி என்ன சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பண்ணார்? அவர் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்களே, என்ன விஷயம்? முதல்ல நீங்கள் சொன்னீங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா சேதுபதி, அது அவருக்கு பிடிக்காது. சேதுபதி என்ற பேர் வந்து அவருடைய பேரோட இடம்பெறுவது அவருக்கு பிடிக்காது. சூர்யா என்பது சொல்வது தான் அவருக்கு பிடிக்கும். இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் சூர்யான்ற அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய மகனுக்கு எது மாதிரியான ஒரு குணங்கள் இருக்கிறது என்பதை இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்பனோட பேரை பயன்படுத்தக்கூடாது, அப்பாவோட பேரை வந்து பின்னாடி பயன்படுத்தக்கூடாது. அப்பா வேற நான் வேற. ஓகே, சூர்யா சேதுபதி சொன்னது அதுதான். நானே சூர்யா சேதுபதின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா விஜய் சேதுபதி இல்லாமல் சூர்யா வந்து கிடையாது. அதுதானே நிதர்சனமான உண்மை. அதுதான் உண்மை. அவர் இல்லைன்னா இவர் படம் பண்ணியிருக்க முடியுமான்றது கேள்வி. ஏன்னா எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடிகைகளுடைய பசங்கள்லாம் பண்ண முடியல. எவ்வளோ நடிப்பு திறமையுள்ளக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்போ சினிமா துறையில் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ளேயும் அவனுடைய ஆயுசு முடிஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவ எவ்வி காம்படிஷன் இருக்குது. நிச்சயமாக இப்போ வந்து நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மக்கள் செல்வனாக வந்து மக்களிடம் வந்து நேரடியாக புகழ்பெற்ற நடிகனாக வரவேற்பு பெற்றவராக போய் சேர்ந்துருந்தார். ஆனால் இதே வரவேற்பு அவருடைய மகனுக்கு கிடைக்குமானா அது வந்து நிச்சயமாக கிடையாது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க நினைத்தாரோ அதெல்லாம் வந்து அவர் வந்து மறந்துட்டார். வெளியே என்னென்னலாம் சொன்னாரோ நிறைய பேசுவார் விஜய் சேதுபதி. தன்னுடைய மகனுக்கு இதையெல்லாம் வந்து சொல்ல மறந்துட்டாரோ, நற்குணங்களை சொல்ல மறந்துட்டாரோ என்ற ஒரு கேள்வி வந்து வைக்க தோணுது. ஏன்னா பொது வழியில் வரும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய மகன் பேசக்கூடிய நிறைய கருத்துக்கள் வந்து வைரலாக்கப்படுகிறது, திட்டமிட்டு வைரலாக்கப்படுகிறது. சில விஷயங்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க அது வந்து அவருடைய அந்த திரைப்படத்துடைய ப்ரமோஷனாகவே பார்க்கலாம். விஜய் சேதுபதி அவர்களுடைய மகனுடைய ஆட்டிடியூடே வந்து வித்தியாசமாக இருக்கும். தன்னுடைய தகப்பனாருடைய பெயர் தன்னுடைய பேருக்கு பின்னாடி இடம்பெறக்கூடாது என்று நினைக்கக்கூடிய விஜய் சேதுபதியுடைய மகன் மற்ற நடிகர்களை பார்த்து காப்பி அடிப்பது வந்து நீங்கள் சில வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். இந்த விஜய் மாதிரியே வந்து சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு அதே மாதிரி நடந்து வர்றது. இப்போ இந்த பப்ளு கம் வந்து வாயில் போட்டுக்கிட்டு அதே மாதிரியான இப்போ செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிற பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த கேமராமேன்கள்லாம் இருக்கும்போது அவர்கள் எதில் வந்து பப்ளு கம் போட்டுன்னு ஒரு அவமரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு மதிக்காத ஒரு கூட்டத்தை தான் அந்த இடத்துல காட்டுது. ஆட்டிடியூடு தான் இதில் வந்து தெல்ல தெளிவாக வந்து வெளியாகுதுன்னு பார்க்கலாம். விஜய் சேதுபதி எதெல்லாம் வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டார் என்பதை பார்க்கும்போது அவருடைய அந்த திரைப்படங்களுடைய பிஸி. விஜய் சேதுபதி நிறைய திரைப்படங்களில் வந்து நடித்து நிறைய புகழ்பெற்ற நடிகர், நிறைய சம்பாதித்த நடிகர். ஆனால் ஒரு நேர்காணலில் பேசும்போது என்னுடைய அப்பா வந்து எனக்கு வெறும் 500 ரூபா தான் கொடுப்பாரு. அந்த 500 ரூபாய் என்பது மிகப்பெரிய அளவில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை செலவு பண்ணுறதுக்கு என்னுடைய தேவைக்கு அது போதாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் வந்து சொல்கிறார்.
விஜய் சேதுபதி அவர்களுடைய பின்புலம் அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்கும்போது அந்த 500 ரூபாய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டவர். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து வந்தவர் தான் விஜய் சேதுபதி. சம்பளமே இப்போ 500 ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம். சினிமாவில் சோறு போடுவாங்களா, போய் சாப்பிடலாமா அப்படின்னு நினைத்து வளர்ந்த காலங்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு உண்டு. அந்த அனுபவங்கள், அந்த வறுமையெல்லாம் வந்து விஜய் சேதுபதிக்கு உண்டு. ஆனால் அவருடைய மகனை பொறுத்தவரை கோல்டன் ஸ்பூனாக தான் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு வறுமையும் பார்த்துருக்க மாட்டார், எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையும் பார்த்துருக்க மாட்டார். அப்போ அந்த 500 ரூபாய் என்பது வந்து அவருடைய மகனுக்கு சாதாரணமாகத்தான் தெரிகிறதுன்னு பார்க்கலாம். இதில் பர்டிகுலராக இவருக்கு என்ன சர்ச்சையில் சிக்கினார் அதை சொல்லுங்கள். சர்ச்சைன்னும் போது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கருத்து சொல்கிறாரு. ஒரு கருத்து சொல்லும் போது அப்பா வேற நான் வேறன்னு சொல்லும் போது அப்பாவுடைய பேர் இல்லாமல் வந்து இவர் வந்து நடிக்க வந்துடல. விஜய் சேதுபதி இல்லாமல் அவருடைய மகன் கிடையாது. திரையுலகத்தில் என்ட்ரி ஆகும்போது நிறைய நடிகர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போது எஸ்ஏ சந்திரசேகர் இல்லாமல் விஜய் அவர்கள் கிடையாது, சிவகுமார் அவர்கள் இல்லாமல் சூர்யா, கார்த்திக் கிடையாது. இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது வாரிசுகள் நிறைய திரைப்படங்களில் வந்து நடித்து அவர்களுடைய அந்த திரைப்படங்கள் ஹிட் ஆகி பெரிய அளவில் புகழ்பெற்ற நடிகர்களாக வந்திருக்காங்க. குறிப்பாக இவர்கள் வந்து ஒரு டைரக்டருடைய மகனாகவோ பெரிய நடிகருடைய மகனாகவோ வந்து வெளியே வந்து அவர்களுடைய முகத்தை காட்டும்போது அது வந்து அவர்களுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அவர்களுக்கு வந்து அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும், அடுத்தது திறமையாக இருந்தால் மட்டும்தான் சர்வைவல் பண்ண, அடுத்தது திறமை இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் உயர்ந்து வர முடியும். அடுத்த கட்டங்கள் அவர்கள் வந்து அடுத்த ஹிந்தி சினிமா போவதோ, கன்னடா சினிமா போவதோ, மலையாள சினிமா போவதோன்ற அடுத்த வளர்ச்சிகள் இருக்கும். இப்போ விஜய் சேதுபதிலாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி வரையும் நடிச்சுட்டு வந்துட்டார். அடுத்ததாக அவருடைய மகன் வந்து இந்த திரையுலகத்தில் கால் பதிக்கிறாருன்னும் போது நடிகருடைய மகனாக அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துவதுன்னு தான் வந்து ஒரு சரியான வழிமுறையாக பார்க்கணும். அதை தாண்டி தனக்குன்னு ஒரு இது இருக்கணும், தன்னம்பிக்கையோட நான் வந்து வளரணும். அது நல்ல ஒரு விஷயந்தான். தலகணம் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கையோடு தன்னுடைய வளர்ச்சியில் வரணும் போது அதற்கு வந்து அவருடைய அப்பா கிட்ட சொல்லாமல், பெரிய அளவில் இவருடைய பெயர்களை பயன்படுத்தாமல், அவர் வந்து ட்ரெய்லர் லான்ச்சு கூப்பிடாமல், அவர் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு கூப்பிடாமல் இவர் மாத்திரமே அவருடைய முகத்தை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு இருந்தாருன்னா அது லாஜிக் இருக்குது, வரவேற்புன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் அப்பா தேவைப்படுது, இந்த விவகாரத்துக்கு மட்டும் அப்பா தேவைப்படலையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி வந்து ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெச்சூரிட்டி இல்லாத சின்ன பையன். நானே லயோலா காலேஜுக்கு போகும்போது அந்த தம்பியை பார்த்துருந்தேன். அவன் பாருன்னு சின்ன பையன் மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு தடவை மீட் பண்ணி நேரடியாக பேசினேன். இவன் படம் பண்ண போகிறான்னு அப்போ திடீர்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இந்த பையன் தவுளுண்டு பையனாக இருக்கான், அவன் ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கிற பையன் மாதிரி இருந்தான், இவன் வந்து படம் பண்ணால் எப்படி ரசிப்பாங்களோன்ற கேள்வி எனக்கு இருந்துச்சு. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிக்கிறார், ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வர்றாரு. ஒரு ப்ரொமோஷனுக்கு வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதல்ல தெரியல. அதை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு பப்ளுகாம் போட்டுக்கிட்டு நம்ம மென்னுக்கிட்டே வந்து இப்போ ஒருத்தரோட நம்ம பேசும்போது, நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் அவங்களுடைய பதில் வந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து. நான் இப்போ வந்து ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இல்லை வாயில் பாக்கு போட்டுக்கிட்டு எச்சி துப்பிக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த அணுகுமுறை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், முகம் சுளிக்கும் வகையில் அமையும். ஓகே, இப்போது பபுல்காமும் வாயில் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காட்டிக்கிட்டு பெரிய அப்பாட்டாக்கர் மாதிரி பேசக்கூடிய அந்த ஆட்டிடியூடு வந்து மிகப்பெரிய அளவில் வருந்தத்தக்கது தான். இதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்களே வந்து தலை குனியக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைய சூழ்நிலை ஏற்பட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய மகன் வந்து நடித்த இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோலில் வந்து நிறைய இந்த நம்மளுடைய அந்த யூடியூப் சேனலை சார்ந்தவர்கள் பலர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ட்ரோல் பண்ண வீடியோக்களை டெலீட் பண்ண வேண்டும்னு அவர்களுடைய அந்த பிஆர் தரப்புலேருந்து பெரிய அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, மிரட்டல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வி ஒருத்தர் வந்து முன்வைக்கும் போது அதற்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி இருந்ததா அப்படின்ற அவருக்கு தெரியாத மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டார். இப்போ விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதல் படத்திலே உருவாக்கிட்டார் அவருடைய மகன். இப்போ இதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரையில் ஒரு புகழ் பெற்று வந்தாலும் கூட அவருடைய மகன்
அவருடைய அந்த ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையும் வந்து கெடுத்து விடுவாரோ அழிச்சு விடுவாருன்ற சூழ்நிலையில் இப்போ போயிடுச்சுன்னு பார்க்கலாம். அப்போ உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை மகன் அழிப்பானுவாங்கல்ல. ஆமாம், அப்பா திறமையா இருப்பேன், மகன் மக்கா இருக்குன்னு சொல்ற அந்த 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 பழமொழி அது நிறைவேறுது. இப்போ நிறைவேறுது. அந்த நிலை வந்து உருவாகிடுச்சு. அந்த நிலையை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக வந்து அவருடைய மகனே அமைந்து விட்டார். இப்போ இந்த அவருடைய மகனை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேருந்து சில நற்குணங்களை வந்து விஜய் சேதுபதி சொல்லாததுக்கு என்ன காரணம் நம்ம ஆராயும் போது, விஜய் சேதுபதி மிக பிஸியாக ரொம்ப குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வந்து கவனிக்க தவறி விட்டாரோ அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்கிறதா பார்க்கலாம். இதை தாண்டி முதல் படம் தன்னுடைய மகன் நடித்திருக்கான். இந்த படத்தை எப்படியாவது போய் சக்ஸஸ் பண்ணிடணும். படத்தை வந்து ஃபீனிக்ஸ் படத்தை வேற லெவலில் போய் மக்களிடம் போய் சென்னை எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த பையனோட போஸ்டர்ஸோ பேனர்ஸோ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனையாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். தன்னுடைய மகனுடைய இந்த திரைப்படம் வந்து எப்படியாவது கொண்டு போய் மக்களிடையே சேர்த்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அவனுக்கு எப்படியாவது கொடுத்துடணும். தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தோல்வி அடைந்த மாதிரி அதை காட்டக்கூடாது. முதல் படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி காட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய செலவு செய்து அடுத்தடுத்த கட்டங்களாக அவருக்கு திரைப்படங்கள் அமையும் போது தான் அது சக்ஸஸாக மாறியதாக அர்த்தமாகும். அப்போ அதுக்கு உண்டான வேலையை செய்யணும். இப்போ நீங்கள் முதல் படத்தில் நிறைய ட்ரோல் ஆகி அந்த முதல் படமே லாபம் இல்லாமல் தயாரிப்பாளர் நடுத்தருக்கு வந்துட்டான்னு வச்சிங்களேன், அந்த இயக்குனருக்கும் வாய்ப்பு போச்சு, அந்த படத்தில் நடித்த நடிகருக்கும் வாய்ப்பு போச்சு, அந்த தயாரிப்பாளருக்கும் வாய்ப்பு போச்சு. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு வாய்ப்பு போச்சுன்னா அடுத்த தயாரிப்பாளர் இவரை வச்சு பணம் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அப்போ ஆரம்பமே முடிவாக மாறிவிடும். இது வந்து அவருடைய மகனுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது. இதன் காரணமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷனில் இறங்கிட்டாங்க இந்த படக்குழு. விஜய் சேதுபதி அவர்களுடைய சொந்த பணத்தையே போட்டு மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வராருன்றது இப்போது தகவலாக இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு இந்த ப்ரொமோஷன்கள்லாம் அதிகமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் ரீல்ஸ் போட்டு இப்போ வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காகவே ஒரு 2 கோடி ரூபாய் செலவு செய்து தாஜ் ஹோட்டலில் மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சி இந்த திரைப்படத்துக்கு நடத்துகிறாங்க. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பெரிய அளவில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடத்தி அந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை சார்ந்தவர்களை அழைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து நீங்கள் நடிகர்கள்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டி இல்லை, அவங்க அவங்க நகை கடை திறக்கிறதுக்குலாம் போகிறாங்க. அப்போ செலிபிரிட்டி தான் அவங்க அட்டகாசம் தான் கொஞ்சம் நாளாக அதிகமாக இருக்குது, மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னா, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு. இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ டிக்டாக்லையோ இல்லை யூடியூப்லேயோ உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு வாய்ப்பு. அதுக்கு எடுத்துக்காட்டி ஜிபி முத்துன்றவர் ஒரு நடிகராக இப்போ வலம் வந்து கொண்டிருக்கார். அவருடைய பழைய கால வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காது குத்து கேட்க முடியாது, குழந்தைகள் பார்க்க முடியாது, அந்த மாதிரி கேவலமான ஒரு இது இருக்குது. குறிப்பாக அந்த ஃபீனிக்ஸ் படம் வந்து வெற்றி படமா இல்லை தோல்வி படமா, என்ன மாதிரியான கதை காலத்தை கொண்டிருக்கு? ஃபீனிக்ஸ் படத்தை பொறுத்தவரையில் கலவையான விமர்சனம். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்று வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அனல் அரசு என்ன பண்ணியிருக்காரு அவர்? அனல் அரசை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அனலாகவே அந்த படத்தை காட்டியிருக்காருன்னு தான் பார்க்கணும். ஓகே, அது அனல் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து கடைசி வரைக்கும் மிகப்பெரிய சண்டை காட்சிகளோட கொள்ளைன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். இவருக்கு அந்த கதையை வந்து தேவையில்லையோ, சின்ன பையன் சாதாரணமாக பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு வெற்றிமாறன் வந்து கேன் கருணாஸ் அவர்களுடைய மகன் வந்து நடிச்சிருந்த திரைப்படம் அசுரன் திரைப்படத்தில் நடித்து படம்லாம் வெளியாகி படம் வெளியான பிறகு ஒரு பையன் வந்து ரொம்ப துடிப்பாக நடிச்சிருக்கு, ரொம்ப புகழ்பெற்ற அளவில் இருக்குது. யார் அந்த பையன் தேடுதல் வரும்போது தான் இது கருணாஸோட பையன் வெளிவருது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து யாருன்னே தெரியாது. இப்போது இதுதான் வந்து ப்ரமோஷனாக பார்க்கணும். நம்ம வந்து காசு கொடுத்து என்ன தான் ப்ரமோஷன் பண்ணாலும் அது வந்து பெரிய அளவில் வந்து மக்களிடையே போய் ரீச் ஆகாது. இப்போது விஜய் சேதுபதி அவர்களுடைய மகனுடைய இந்த திரைப்படத்தோட விமர்சனம் மக்களிடையே எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய அளவில் ஒரு அவருடைய அந்த திரை வாழ்க்கை சரியக்கூடிய வகையில் ஒரு பெரிய அளவில் ஒரு கலவையான விமர்சனமாக. நான் படம் நல்லா இருந்திருந்தால் கூட வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகி போயிருக்கோம். இது வெளியே வந்து ஒருவர் சிறப்பாக இருக்குது, இன்னொருத்தர் வந்து கழுவி ஊற்றுறாங்கன்னா, இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, படம் வந்து காசு குத்து நிறைய பேர் பேச வச்சுருக்காங்க. ஓகே,
நேயர்களே வணக்கம். இது போன்ற பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி பிரவீன். நன்றி.